உனக்கு இந்த காயத்துக்கு ஆகிய உடலுக்கு துன்பம் வரும்போது நான் உனக்குள்ள உணர்வுமயமா அறிவுமயமா மகா சக்தி படைச்சி உனக்குள்ள இருக்கிறேன். நீ உன்னை உனக்குள் தேடி கண்டுபிடி. நீதான் இந்த பரம்பொருள். நீ இப்போ மனதை புலங்கள் ஆசை பற்று பாசங்களை சார்ந்து நான் இந்த பொருட்கள் தான் நான் யார் அப்படின்னு தேட முடியாமல் நான் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் சார்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த காயமாகிய உடலிலிருந்து எங்களை மீட்பதற்காக மீட்பவர்கள் சித்தர்களாகவும் யோகிகளாகவும் இயேசுபுரானாகவும் முகமது நபியாகவும் புத்த பகவானாகவும் சில நேரங்கள் ராமராகவும் கிருஷ்ணராகவும் பகவானை அவதாரம் பண்ணி மண்ணுலகத்தை காப்பாற்றி கொண்டு வரார்கள். அவர்கள் வராத பட்சத்தில் அவர்களுடைய சித்தர்கள் யோகிகள் மகான்களை இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பி மண்ணுலக மக்கள் மாம்புற வழிகாட்டுங்கள். மண்ணுலகத்தில் வேதனைப்படும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு துன்பம் வேதனை பரம சாக்காடு நடந்து கொண்டிருக்கு இந்த பூமியில். அவர்களுக்கு இந்த துன்பம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி துன்பத்துக்கு துன்பம் கொடுக்குற அப்படின்னு சொல்வார்கள். அப்போ எங்களுக்குள்ள நாங்கள் செய்த கர்ம வினைகள் பாவங்கள் துன்பம், அதுக்கு நற்காரியங்கள் துன்பம் கொடுப்பது. துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பது எப்படி அப்படின்னு வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள். அதாவது ஒரு கெட்ட விஷயத்துக்கு நல்லது துன்பம். அப்போ எங்களுக்கு பாருங்கள், நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைக்கு நற்காரியங்கள் செய்யும் போது அந்த கர்ம வினைக்கு இந்த நற்காரியங்கள் துன்பமாக அமையும். அதுதான் துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பது.